எல்லாருக்கும் வணக்கம். பிடிச்சிட்டார தங்கைகள் தாய்மார்கள் ஓட்டெல்லாம் கவர் பண்ணிடுவாரோ, தளபதி விஜய்க்கு டஃப் கொடுத்துருவாரோ. ஸோ அப்படியே நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கு. அதாவது கோமாளித்தனம் மாதிரி தன்னைத்தானே சாட்டையில் அடிச்சுக்கிற மாதிரி எல்லாரும் தெரிஞ்சாலும் அழகாக ஒரு சென்டிமெண்ட்டை யூஸ் பண்ணிட்டாரு. அதாவது இப்போ வந்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணன்னு எனக்கு தெரிஞ்சு தளபதி விஜயாவில் தான் எல்லாருமே அண்ணா அண்ணன் தங்கைகள் தாய்மாரெலாம் நிறைய பெண்கள் வந்து கூப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். ஏன்னா சினிமா துறையிலேயே பெண் ரசிகள் அதிகம் கொண்ட ஒரே ஒருத்தனா தளபதி விஜயாவில் தான். ஸோ அவர் வந்து சினிமா துறையிலேருந்து அரசியலுக்கு வந்த உடனே ஏகப்பட்ட தாய்மார்கள் தங்கைமார்கள் நிறைய பேருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ அதனாலேயே இவருக்கு தொழில் நினைக்கிறேன் அண்ணாமலை அவருக்கு. நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த வேலைக்காவது புதுசாக ஏதாவது வந்து அரசியல் எடுத்தாங்க அவன்ட்டு அதிரடியாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ருத்ரநாடலாம் ஆரம்பிச்சாரு. ஏன்னா திமுகவுக்கு எதிராக பயங்கரமாக சவால் விட்டு மாரி செருப்பே அணிய மாட்டேன், சவுக்கால் நாளைக்கு நான் என்ன அடிச்சுக்கிடுவேன். அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்குல்ல, அதால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, கையாளாகத்தனத்தை எதிர்த்து இந்த அரசாங்கமும் இப்படி இருக்குது, அந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு வச்ச பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்குது, அதை எதிர்த்து நான் ஏதாவது பண்ணணும் அறப்போராட்டம் பண்ணு சொல்லிட்டு தன்னைத்தானே நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி சவுக்கடியாக அடிச்சுக்கிட்டார் அண்ணாமலை அவர்கள். ஸோ அந்த டைமில் அங்கே வந்து ஒரு கூட்டம் இருக்குல்ல, எப்படியும் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க இந்த பெண்கள்லாம் கூட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஆல்ரெடி வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, எல்லாம் செட்டப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் இருந்தாலும் அது அந்த பெண்கள் அண்ணா அண்ணான்னு கதறும் போது உண்மையிலே அதாவது நிறைய பெண்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் சமூக வலைகளில் அண்ணா பெண்களுக்காக ஏன்னா நீங்க இவ்வளவுதான் கஷ்டப்படுறீங்க, எதுக்குல இவ்வளவுதான் நீங்க கஷ்டப்படுறீங்க, ஏன்னா நீங்க இப்படி வர்றீங்க, ஏன்னா கஷ்டப்படுறீங்க, எல்லா பெண்களும் எங்களால தாங்கிக்கவே முடியல. எல்லா பெண்களும் உங்களுக்கு உறுதுணையா நாங்க என்னைக்கு வீடியோக்கள் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளம் பரவல. ஸோ அப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு சென்டிமெண்ட் ஈஸியாக வந்து அந்த பெண்களுக்குள்ள ஏற்படும்ல. இப்போ தளபதி விஜயாவில் பார்த்தீங்கன்னா களத்துக்கு வரலாங்கிற ஒரு இது இருக்கும்போது ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களுக்காண்டி தன்னைத்தானே சாட்டையில் அடிச்சுக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட் அழகாக ஒரு கொஞ்சம் கேட்ச் ஆகும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா கூர்ந்து கவனிப்பாங்க. அவர் பண்ணதே அதுக்காக தான், கவன ஈர்ப்புக்காக தான் அவர் பண்ணுறாரு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு மாதிரி மக்களிடையே கொண்டு செல்லணும் அப்படிங்கிறத எடுத்து பண்ணுறாரு. அவருக்கும் தெரியும் சாட்டையில் அடிச்சுக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் கோமாளித்தனங்கிறது அண்ணாமலையாவது தெரியாமலே இருக்கும். ஸோ தெரிஞ்சும் பண்ணுறாருன்னா அதை ஒரு அரசியலை யூஸ் பண்ணுறாரு, ஒரு கவன ஈர்ப்பு பாட்ட மாதிரி. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏன்னு நினைக்கிறீங்க, அதாவது தளபதி விஜயவர்களுக்கு இப்போ இங்கே இவங்க எல்லாரும் இதெல்லாம் பண்ணி தானே ஒரு கவன ஈர்ப்பு மக்களிடையே போய் ரீச் ஆகணும். ஆனால் தளபதி விஜயவர்களுக்கு அப்படி கிடையாது. அவர் வந்து நின்னாலே பயங்கரமாக ரீச் ஆயிரும். அவர் ஆல்ரெடி ஒரு பிராண்டு, தளபதி விஜயவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டு, அவர் ஃபேஸே ஒரு பிராண்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களாகட்டும் இப்போ அண்ணாமலை அவர்கிட்ட இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி ஏதாவது பேசி இந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பண்ணி தான் மக்கள்கிட்ட அவங்க கவன ஈர்ப்பை இவங்ககிட்ட பக்கம் திருப்ப முடியும். ஆனால் தளபதி விஜய் அப்படி இல்லை. அவர் நேரம் இந்த களத்துக்கு வந்திருந்தாலே மொத்த ஓட்டும் அவர் தான். ஸோ ஆனால் அதை தான் அவர் மிஸ் பண்ணிட்டார், தவற விட்டார் நம்ம நேரத்தில் சொல்லிட்டு இருக்கோம். அவருடைய அரசியல் ஏன்னா அவர் வேற விதமாக யோசிக்கலாம், நம்ம நாளைக்கு இதுக்கப்புறம் வரலாம். என்னதான் இருந்தாலும் தங்கைகளுக்காக அந்த மாநிலத்தில் பேசினார், தங்கைகளுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாரு. அப்படிங்கும்போது அனிதாவுடைய வீட்டுக்கு நேரடியாக போயிட்டு உதவுன தளபதி விஜய் இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையை அழகாக கையாண்டுக்கணும். ஏன்னா அவர் வரட்டா கூட அதுக்கு அடுத்த கட்ட தலைவரில் கண்டிப்பாக அனுப்பி இந்த இஷ்யூல தமிழை வச்சுக்களும் ஒரு போராட்டத்தை பண்ணிருக்கணும். ஸோ அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, அவங்க என்ன விதமான ஒரு அரசியல் வச்சிருக்காங்கிறது இனிமேல் பார்க்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் இதை எடுத்து ஏன் பேச நினைச்சேன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி விஜயவர்களை பார்த்து ஒரு தோணிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னச்சுன்னா திமுக மாசம் அதிமுக இருந்தாங்களா, அதிமுக கூட பாஜக வந்து கூட்டணி வச்சு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து அதிமுகவையும் சின்ன படமாக்கிட்டாங்க. ஏன்னா கூட்டணி வச்சதுனால அதிமுக பலமே குறைஞ்சி போச்சு. இப்போ கூட்டணி பிரிஞ்சு அதிமுகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே போட்டி வச்சு நான் பாஜக எப்பவுமே பார்த்தீங்கன்னா புத்தி சேர்த்தனமா நிறைய அரசியல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவை அப்படி கொஞ்சம் அப்படி டம்மி ஆக்கிட்டாரு. இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெரிய அளவில் வர மாட்டாரு, மாற்றி மாற்றி பேசுகிறாங்க நிறைய பேருக்கு ஒரு கருத்து இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது திமுகவுக்கு மாற்றா பாஜக தமிழகத்தில் வளர்த்தரணும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பாஜக இப்போ இருக்கிற இந்த ரேஞ்சுக்கு வளர்ந்ததுக்கு ஒரே காரணம் அது அண்ணாமலை அவர் மட்டும் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அடுத்த கட்டமாக இந்த 2026 பாஜக ஒரு லெவலில் வச்சிடணும், அது கண்டிப்பாக நம்ம ஒரு மாற்றம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் தளபதி விஜயவர்கள் அரசுக்கு வந்துட்டாரா, இவருக்கு சரியான சாக்கு. என்னடா இது, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு இவ்வளோ பிளான் பண்ணிட்டு இந்த நேரத்தில் பார்த்து தளபதி விஜயவர்கள் வந்து ஏன்னா அவர் ஒரு பிராண்டு, அவர் ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா அதனால வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தாய்மார் ஓட்டலாம் அவரை பக்கம் போய் அப்போ இதெல்லாம் வந்து நம்மளும் ஏதாவது கேரி பண்ணணும், இந்த மக்கள் ஓட்டு பெண்கள் ஓட்டு நம்ம வாங்கணும், அப்போ அதுக்கு ஏதாவது புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி இந்த சம்பவம் நடந்துச்சு. திமுகவை இதில் வந்து இறக்கி இதை வச்சு செய்யணும், நம்மளும் இதில் ஓட்டுகளை கேரி பண்ணி முடிவு பண்ணிட்டாரு. அதனால இறங்கிட்டாரு. சரி இப்போ நான் போட மாட்டேன் அப்படின்னு சட்டை கட்டிட்டு இன்னைக்கு சாட்டையில அடிச்சு உண்மையில இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆகும் மக்களிடையே. இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க கேலி பண்ணுறவங்க எதிரிகள் கூட்டாருங்க நிறைய பேர் விமர்சிக்கலாம்,
இதெல்லாம் என்ன பகுத்தறிவா, இதெல்லாம் ஒரு முட்டாத்தனம், படிச்சவன் யாராவது இப்படி பண்ணுவானா, இதெல்லாம் கோமயத்தனப்பா அப்படின்னு நிறைய பேர் விமர்சிச்சு இதெல்லாம் வந்து பகுத்தறிவாளர்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு முட்டாள்கள் யாரும் கிடையாது. அப்படி இப்படின்னு என்னதான் உளர்னாலும் நான் கேட்குறேன் அவங்களுக்குலாம், சரிப்பா அண்ணாமலை அவர்கள் பண்ணது ஒரு முட்டாத்தனமாகவே இருக்கட்டுமே, முட்டாத்தனமான காரியம் தான், அது அவரும் தெரிஞ்சிருக்கும். அவர் தெரியாமல் பண்ணல, அவர் வேணும் தான் பண்ணிட்டாரு வச்சுக்கணும், அது ஒரு அரசியல்காண்டி பண்ணிட்டாரு வச்சுக்கோமே. இப்போ நீங்கள்லாம் அதாவது கல்சிலையை கடவுளாக வழங்குறீங்க, கல்சிலைக்கு போயிட்டு மாலை மரியாதை பண்றீங்கன்னு விமர்சிச்சார்ல ஈவே ராமசாமி பெரியார், அவருடைய சிலைகளுக்கு போயிட்டு மாலை மரியாதை பண்றீங்களே, அதெல்லாம் பகுத்தறிவா? அதுக்கப்புறம் கருணாநிதி அவருடைய சமாதியில போயிட்டு வடைய வச்சு படையல் போடுறீங்களே, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவா? அவர் இந்த அரசியலை பண்றது காரணமே 2026 எப்படியா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சக்தியாக மாறிடணும், இந்த பெண்கள் ஓட்டெல்லாம் கவர்மெண்ட் தானே பண்றாரு, அதான் ஊர்வலத்துக்கு தெரியுது. அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் 2026 திமுகவுக்கு மாச்சா அதிமுகவா பாஜகவா தேவகாவா அந்த ஒரு 3 கட்சிகள் தான் ஒரு போட்டி நிகழ போகுது, அது தெரிஞ்சு போச்சு. அதுலேயும் அண்ணாமலை அவர்கள் தளபதி விஜய் தான் டஃப் கொடுக்குன்னு நினைக்கிறாரு. ஸோ தளபதி விஜய் களத்தில் இறங்காத வரைக்கும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்கும், அது வந்து உண்மைதான். ஆனால் அவர் எப்போ களத்தில் நேரடியாக இறங்குறாரோ அன்னைக்கு மற்ற எல்லாரும் சின்ன பண்ணமாயிருங்க, அதில் எல்லார் ஓட்டுமே போயிடும். ஏன்னா தளபதி விஜய் களத்தில் இறங்காத வரைக்கும் தான் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமே தெரியும். அவர் களத்தில் இறங்கிட்டார் அப்படின்னா தளபதி விஜய் தான் மாசு, அவருக்கு தான் ஓட்டு. இது வந்து எந்த ஒரு மாசுக்கும் கிடையாது. நான் தளபதி விஜய் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட்னே சொல்லலாம். ஆனால் அவர் களத்தில் இறங்கணும், களத்தில் இறங்கினா தான் அவருக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. களத்தில் இறங்காமல் இருக்கிற வரைக்கும் என்னதான் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா அறிக்கை விட்டாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு செல்லுபடியாகாது மக்களிடையே. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சளிப்படுத்துவாங்க. ஏன்னா தமிழை வச்சு கருத்துல தோழர்களே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இப்போ கொஞ்சம் ஏன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சைலண்ட் மூலம் தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து அரசியல் களத்தில் அரசியல் பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக ஒரு போட்டம் பண்ணுது. ஸோ அதனால் நான் தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா களத்துக்கு வரணும், களத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா வேற லெவலில் ஆட்டம் மாறிடும். ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அவருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. இப்போ ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி தளபதி விஜய்களுக்காக அந்த ஒரு குரலுக்காக ஆணைக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் எப்போ களத்துக்கு வருவார் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரணும், அவர் வந்துட்டாருன்னா அவ்வளோதான், மற்றெல்லாம் அவருடைய ரசிகர்கள் தோழர்கள் எல்லாரும் பார்த்துப்பாங்க, வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. ஸோ ஆனால் அவர் வரணும், அதுதான் நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்து ஆட்டம் வேற மாதிரி மாறும். இன்னும் அடுத்த மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடைப்பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு. தாடி பாலாஜி சொல்றது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு தெரியல, ஆனால் அவர் சொல்றாரு ஓரளவு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி அவர் வருவார். ஏன்னா அப்படி தளபதி விஜய் அவர்கள் ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டார் அப்படின்னா அன்னைக்கு இருக்கு வேற லெவலில் இருக்கும். ஈஸியாக வந்து ஓட்டெல்லாம் பிடிச்சிடலாம். எத்தனை பேர் வந்தாங்க அண்ணாமலை மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் தளபதி விஜய் விட்டு இருக்கிற அந்த ஒரு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க தோழர்கள் உங்களுக்கு என்ன தோணுது? 2026 திமுகவுக்கு மாற்றா தளபதி விஜய் அவர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு தமிழை வச்சு எல்லாருமே நம்புகிறோம். ஆனால் அதுக்கு இடையில வந்து போட்டி கொடுக்குறதுக்காண்டி இப்போ அண்ணாமலை வந்து டஃப் போட்டி கொடுக்க வராரு. சீமான் அவரை விட்டுருங்க, எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை தான் இப்போ வந்து ஒரு அதிரடி ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு நேஷனல் கட்சியில் வந்து உள்ள பூந்தி நம்ம இறங்கி விளையாடணும் அப்படின்னு சொல்லி அதிரடி காலத்தில் போறீங்க ஆட்டத்தை வந்து வேற மாதிரி மாத்துறாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு டஃப்பாக இருப்பார்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.